அந்த நாள் நாளைக்கும் வரலாம், 100 வருஷம் கழிச்சு வரலாம், 1000 வருஷம் கூட ஆகலாம், எப்பன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் வந்து அழிக்க போறான். அழிச்ச பிறகு முதல் மனிதர்ல இருந்து கடைசியாக அழிக்கப்பட்டவர் வரை எல்லாரையும் எழுப்பி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பான், கேள்வி கேட்பான். அதுல தப்பிக்கணும் என்பது மட்டும்தான் இஸ்லாம், வேற ஒண்ணு கிடையாது. இஸ்லாம் சொல்ற மெசேஜ் எவ்வளவுதாங்க. நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது இங்க உள்ள காசு உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள சுகம் உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள சொத்து உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள வீடு வாசல்கள் உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள உங்களுடைய அடியாட்கள் படைபலங்கள் உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க கிடைக்கிற அந்தஸ்து உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க நீங்க போட்டிருக்கிற ஆடை அணிகலன்கள் உங்களுக்கு பெருசா தெரியும், உங்களுக்கு இருக்கிற பிள்ளை குட்டிகள் உங்களுக்கு பெருசா தெரியும், பொண்டாட்டிக்கு புருஷனும் புருஷனுக்கு பொண்டாட்டியும் பெருசா தெரியும். ஆனால் இதெல்லாம் விட நிரந்தரமான அழியாத ஒரு பெரிய வாழ்க்கை நம்ம வேணும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்க கரெக்டா நடங்க. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ். எல்லாரையும் நிறுத்தி எல்லாம் விசாரிப்பான அந்த நாள்ல எல்லாம் அட்டிமையாக வந்து நின்றாகணும். மறுமை நாள்ல நம்முடைய பணங்களை கொடுத்து அல்லாத நஷ்டங்களை கொடுத்து தப்பிச்சுக்கிறேன். நம்ம முக்கியமான எம்எல்ஏ மகான்னு சொல்லிட்டு சிபாரிசு பெற முடியுமா? பண்ண முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒண்ணும் இல்லாம இருந்து நம்மளை படைச்சிருக்கான். நேற்று வரைக்கும் நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு தெரியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? எங்கேயும் இருக்கிற. என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கிற. அப்ப எதுவாவும் இல்லாம இருந்த உங்களை படைச்ச இறைவன் இன்னொரு தடவை படைப்பான். அது அவனுக்கு லேசு. எப்பவுமே முதல் தடவை படைக்கிறது கஷ்டம். இதை முத தயாரிக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் கண்டுபிடிச்சவன்.